Hey everyone, this is Dr. Pragathi. Today எதை பற்றி படிக்க போகிறோன்னா Asarum Europaeum, Asterias Rubens and Aurum Metallicum from Alan's Keynote. Okay, so the first drug is Asarum Europaeum. So the common name வந்து பார்த்தீங்கன்னா European snake root, அதோட family Aristolochiaceae. Okay, so first we are going to see about mind and nervous system. Mind வந்து பார்த்தீங்கன்னா Asarum is suited to nervous, anxious, easily excitable or melancholic individuals. அதாவது ரொம்ப அதிகமாக பதட்டமாக ஈஸியாக வந்து எமோஷன் ஆகிடுவாங்க, இல்லைன்னா சீக்கிரமாக வந்து மனசோர்வாக ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து அசாரம் யூரோப்பியமோட மைண்ட் சிம்டம்ஸ். ஸோ நர்வஸாக இருப்பாங்க, ஆங்ஷியஸாக இருப்பாங்க, எக்ஸைட்டபிள் அண்ட் மெலன்கோலினா ரொம்ப மனசோர்வாக இருப்பாங்க. இமேஜின்ஸ் he is hovering in the air like a spirit, lightness of all the limbs. அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட உடம்பு வந்து ஏதோ ஒரு ஆவி மாதிரி பறக்கிற மாதிரி, ஏதோ ஃப்ளோட் ஆகிற மாதிரி, மிதக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும். கையும் காலும் சேர்ந்து எல்லா ரீஜனுமே வந்து ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு, ரொம்ப லைட்னது ரொம்ப லேஸாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இருக்கும். கோல்டு ஷிவர்ஸ் ஃப்ரம் எனி எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் எனி எமோஷன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்படுறது, அதாவது குளிர்ச்சியாக நடக்கும். ஸோ அதாவது பார்த்திங்கன்னா எமோஷ்னலாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் எல்லாமே வந்து ஏதோ நடுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நடுங்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, எனி எமோஷ்னல் எக்ஸைட்மெண்ட் கேன் ப்ரொடியூஸ் கோல்டு ஷிவரிங். டக்குன்னு ஒரு நடுக்கம் வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஓவர் சென்சிட்டிவ்னஸ் ஆஃப் தி நர்வ்ஸ். ஸோ எல்லா நர்வ்ஸுமே வந்து ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இவங்களுக்கு. அதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கீனோட்ஸ். ஸ்க்ராச்சிங் ஆஃப் லெனின் ஆர் சில்க், ஸ்க்ராச்சிங் ஆஃப் லெனின் ஆர் சில்க், கிராக்லிங் ஆஃப் பேப்பர்ஸ் இஸ் அன்பேரபிள். அதாவது பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் கீப் Alan's Keynote along with you. ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஆர் யூ கேன் ஈவன் டேக் நோட்ஸ். ஓகே, ஸோ ஸ்க்ராச்சிங் ஆஃப் லெனின் அப்படின்னா என்னென்னா, லெனின்லாம் சில்க் தோணியை வந்து உரசும்பொழுது ஒரு சத்தம், அந்த பேப்பர் சத்தம்லாம் இருக்குல்ல, அது கூட வந்து அவங்களுக்கு வந்து நர்வஸ் சென்சிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஈவன் அந்த சில்கில் அந்த லெனினோட பேப்பர் வந்து சத்தம், அதாவது உரசுறப்போ சத்தம் வரும்ல, அந்த சென்சிட்டிவிட்டி கூட அவங்களால தாங்க முடியாது. அதான் டாக்டைல் சென்சிட்டிவிட்டி. இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இயர்ஸில் வந்து எந்த சென்சேஷன்னா வந்து சென்சேஷன் as if ears were plugged up with some foreign substance. ஏதாவது ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் வந்து பிளாக் பண்ண மாதிரி இல்லை ப்ளக் பண்ண மாதிரி அந்த சென்சேஷன் வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஐஸில் வந்து பார்த்திங்கன்னா while treating the patient feels as though the eyes are being forced outward or pressed apart. அவுட்வர்ட் ஆர் ப்ரெஸ்ட் அப்போர்ட் அப்படின்னா அவங்க படிக்கிறப்போ பொழுது வெளியிலேருந்து ஏதோ அழுத்துற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கும், விரிகிற மாதிரி, அழுத்தி விரிகிற மாதிரி அந்த சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ரிலீவ்டு பை பாத்திங் தெம் இன் கோல்டு வாட்டர். ஸோ எதாவது குளிச்சு, அதாவது கண்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது ஒரு சில்லுன்னு இருக்கிற தண்ணியை வந்து கழுவுனா வந்து தே ஃபீல் பெட்டர். ஸோ திஸ் த மெயின் சென்சேஷன். கோல்ட் ஏர் ஆர் கோல்டு வாட்டர் வெரி ப்ளசன்ட் டு தி ஐஸ். நல்ல அவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல சில்லுன்னு ஒரு தண்ணி. ஆக்சுவலி உங்களோட கண் எப்படி இருக்குது, ஏதோ ஒரு ப்ரெஷர், படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ப்ரெஷர் வந்து எடுத்து உள்ளே அழுத்துற மாதிரி, ப்ரெஸ் பண்ணுற மாதிரி சென்சேஷன் இருக்குது. அவங்க கோல்டு வாட்டரில் கோல்டு ஏர் வந்து கழுவுனா வந்து ஃபீலிங் பெட்டர். சன்ஷைன், லைட் அண்ட் விண்ட் ஆர் இன்டாலரபிள். ஸோ சூரிய ஒளி, லைட்டு, அதுக்கப்புறம் வந்து காற்று எல்லாமே அவங்களால டாலரேட்டே பண்ண முடியாது. ஸோ அசாரம் ட்ரையட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாட்டர், கோல்டு ஏர் எல்லாமே அம்லரேஷன், சன்ஷைன், சன்னோட லைட்டு, விண்ட் இது எல்லாமே வந்து அக்ரவேஷன். ஸோ ஸ்டொமக் அண்ட் நாசியா வந்து பார்த்திங்க அப்படின்னா நாசியா இன்டர்மிட்டன்ட் அட்டாக்ஸ், அடிக்கடி வந்து அப்பப்போ அவங்களுக்கு வந்து ஒமட்டுற மாதிரி சென்சேஷன் இருக்கும். ஆஃப்டர் ஈட்டிங் டங் கிளீன். ஸோ வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமேட்டு நாசி அதிகமாகும். ஸோ டங் வந்து ரொம்ப க்ளீனாக வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி ப்ரெக்னென்சி அப்பயுமே அவங்களுக்கு வந்து மார்னிங் சிக்னஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் அசாரம் யூரோப்பியம் இஸ் a very important remedy for morning sickness also. அன்கான்கரபிள் லாங்கிங் ஃபார் ஆல்கோஹால்னால் அவங்களுக்கு அந்த
குடிக்கிற பழக்கம் அந்த கிரேவிங் ஆஃப் ஆல்கஹால் வந்து ரொம்ப இர்ரெசிஸ்டபிளாக இருக்கவங்களால தாங்கவே முடியாது. they want to drink it. அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. இர்ரெசிஸ்டபிள் அவங்க கட்டுப்படுத்தவே முடியாதான் இர்ரெசிஸ்டபிள் கிரேவிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பாப்புலர் ரெமெடி இன் ரஷ்யா ஃபார் ட்ரங்கட்ஸ். ஸோ வந்து ட்ரங்கட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெமெடி இது. ஹாரபிள் சென்சேஷன் ஆஃப் ப்ரெஸ்ஸிங் டிகிங் இன் த ஸ்டொமக் when வாக்கிங் இன் தி மார்னிங். காலைல ஏன்னு சொன்னே வந்து பார்த்திங்கன்னா வயிறை வந்து இது கழுவுற மாதிரி டிகிங்னா அழுத்துவது டிக் பண்ணுற மாதிரி அது தோன்ற மாதிரி அந்த சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ரொம்ப கொடுமையான சென்சேஷன். ஹாரபிள் சென்சேஷன் எதோ எப்படி இருக்கும் ஒரு வயிறை வந்து ஏதோ வந்து ப்ரெஷர் பண்ணி அதை வந்து தோன்ற மாதிரி இருந்துச்சுன்னா எந்த மாதிரி சென்சேஷன் இருக்கும் அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும். ஆஃப்டர் த டெஃப் வாஷ் அப்படின்னா என்னென்னா நிறைய உணவு நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதோடு சேர்ந்துட்டு நிறைய குடிச்சிட்டு அப்படி இருந்தாங்கன்னா இப்போ கேஸ்ட்ரிக் சென்சேஷன் வந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ எப்போ இந்த மாதிரி சென்சேஷன் வருதுன்னா நிறைய சாப்பிட்டு அளவுக்கு மீறின ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இல்லை நிறைய எக்ஸஸ் ஆஃப் ஆல்கஹால் குடிச்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க வயிறு எப்படி இருக்குன்னா ஹாரபிள் சென்சேஷனாக இருக்கும். எப்படின்னா காலைல ஏஞ்சோடனே அவங்க வயிற்றுலேருந்து ஏதோ அழுத்துற மாதிரி ஏதோ தோன்ற மாதிரி அந்த சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. they have this great faintness அண்ட் கான்ஸ்டன்ட் யார்னிங். அடிக்கடி மயக்கடிச்சு விழுந்துருவாங்க. வீக்னஸும் இருக்கும். கான்ஸ்டண்ட்டாக கொட்டாயம் விட்டுட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ அசாரமோட ரிலேஷன் வந்து இதோட ரிலேட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இட் இஸ் சிமிலர் டு காஸ்டிகம் மொடாலிட்டிஸ். ஸோ இதோட மொடாலிட்டிஸ் என்னது கோல்டு அதாவது கோல்டு வாட்டர் கோல்டு ஏர் எல்லாமே அமிலரேஷன் ஆகும். சன்ஷைன் லைட் அண்ட் விண்ட் வந்து இன்டாலரபிள் அவங்களுக்கு தாங்கவே முடியாது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நூல் மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெடி ஸ்டூல்ஸ் ஸ்ட்ரிங்கி அண்ட் ஸ்ட்ரெடி ஸ்டூல்ஸ் அதாவது நூல் மாதிரி இருக்கும். இல்லைனா இழை போன்ற அந்த மாதிரி ஒரு ஸ்டூல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் அசாரம் குரூப்பில். ஸோ திஸ் அசாரம் இஸ் ட்ரெடிஷ்னலி ஃபாலோட் பை பிஸ்மத் காஸ்டிகம் பல்செட்லாம் அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட். பிகாஸ் சல்ஃபூரிக் ஆசிட்டும் செம்ம பெரிய குடிகாரங்க தான் அவங்களும். அக்ரவேஷன் வந்து பார்த்திங்கன்னா கோல்ட் அண்ட் ட்ரை. Complaints are worse in cold and dry condition. So இது அசாரமோட மொடாலிட்டிஸ். ஓகே. அமிலரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இவங்களுக்கு வந்து கோல்ட் அண்ட் ட்ரை கண்டிஷன் வந்து வேர்ஸ் ஆகும். ஆனால் கோல்டு வாட்டர் வந்து அவங்களுக்கு அந்த கண்ணில் இருக்க பிரச்சனை இருக்குல்ல. ஸோ கண்ணில் வந்து ஏதோ ஒரு ப்ளக்டு சென்சேஷன் இல்லைனா ப்ரெஷர் ப்ரெஸ்ட் அவுட்வர்ட் படிக்கிறப்போ ஏதோ ப்ரெஷர் வந்து அவுட்வர்ட்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி சென்சேஷன் இருந்துச்சுன்னா இவங்களுக்கு அமிலரேட் ஆகும். அமிலரேஷன் வாஷிங் ஃபேஸ் ஆர் பாத்திங் affected parts with cold water. ஸோ அந்த கோல்டு வாட்டர் வச்சு கழுவுச்சுன்னா they feel better. in damp or wet weather அது வந்து பார்த்திங்கன்னா வெதர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் வந்து அமிலரேட் ஆகும். ஸோ வெட் வெதர் சீசனில் ஈரமான சீசனில் வந்து சிம்டம்ஸ் வந்து அமிலரேட் ஆகும். ஸோ வந்து we will revise once again. ஓகே. ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா they will be in nervous hypersensitivity. ஸோ அகெயின் I'll explain once. ரிலேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது மோஸ்ட்டாக காஸ்டிகம்மோட சிமிலராக தான் இருக்கும் in modalities when compared to, followed by bismuthum and causticum and pulsatilla. Aggravation by cold and dry weather, clean fine weather, sunshine light and wind எல்லாமே வந்து இன்டாலரபிளாக இருக்கும் ஐ பிக்சரை பொறுத்த வரைக்கும். அமிலரேஷன் வந்து ஐ பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணால் பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும். அஃபெக்டட் பார்ட்ஸில் வந்து கோல்ட் வாட்டர் வச்சு பாத் பண்ணிச்சுன்னா பெட்டராக இருக்கும். சரியா? ஸோ இவங்களுக்கு வந்து வெட் வெதர் அதாவது ஈரமான அந்த கிளைமேட் இருந்துச்சுன்னா they feel very much better. அண்ட் அக்ரவேஷன் வந்து கோல்டு வித் ட்ரை வெதர் தான் அவங்களுக்கு அக்ரவேஷன் இருக்கும். ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மெயினாக ஃபீச்சர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நர்வஸ் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, ஆன்சைட்டியோட எக்ஸைட்டபிள் இருப்பாங்க.
ஸோ எமோஷனாக ஆச்சுன்னா கோல்டு வந்து பாடி வந்து ஷிவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நாய்ஸ் சென்சிட்டிவிட்டி, ஈவன் மைல்டு லெனன்லாம் சில்க் க்ளாத் போட்டால் கூட அதுக்கு ஸ்க்ராட்ச் ஆனால் கூட அவங்களால அந்த சத்து கூட தாங்கிக்க முடியாது. பேப்பர் கிராக்லிங் அன்பேரபிள் அண்ட் இயர் வந்து பிளக்னஸ் சென்சேஷனல் பி தேர். ஓகே, ஸோ க்ளீன் டங் தே ஹாவ். அண்ட் ப்ரெக்னென்சி அப்போ வந்து வி கேன் கிவ் நாய்ஸ் சென்சேஷனுக்கு மார்னிங் சிக்னஸ்க்கு வந்து அசாரம் யூரோப்பியம் இஸ் a very good remedy. And ஃபெயிண்ட்னஸும் இருக்கும். கான்ஸ்டன்ட் யார்னிங் இஸ் ஆல்சோ ப்ரெசென்ட். ஓகே, so for one second you revise it. So we'll move on to the next drug. Okay, so then the next remedy is Asterias Rubens. The common name is starfish radiata. Okay, okay, Asteria Rubens constitution வந்து பார்த்தீங்கன்னா, so they are psychotic diathesis and flabby lymphatic constitution. ஸோ வந்து தசையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், லாக்ஸிசிட்டியாக இருக்கும், irritable. These people are very very irritable, easily excited by any emotion, especially by the contradictions. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது கான்ட்ரடிக்ஷன், ஏதாவது அவங்களுக்கு எதிர்ப்பாக வந்து பேசினா அப்படின்னா அவங்க வந்து எமோஷ்னலாக வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிடுவாங்க. ஸோ எக்ஸைட் ஆகிடுவாங்க. ஸோ எனி எமோஷன்ஸ் ஏதாவது அவங்களுக்கு வந்து முரண்பாடாக பேசினா அவங்களால வந்து தாங்கிக்க முடியாது. தே கெட் மோர் எக்ஸைட்டட். ஹெட் அண்ட் சர்க்குலேஷன் தான் வந்து மெயின். ஹீட் ஆஃப் த ஹெட் ஆஸ் சரௌண்டட் பை தி ஹாட் ஹேர். அவங்களோட ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் ஹேரில் வந்து சரௌண்ட் ஆன மாதிரி சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். சாங்குவினஸ் கன்ஜக்ஷன் டு தி பிரெயின் அப்படின்னா என்னென்னா, பிளட்டில் அது மூளைக்கு போகிற பிளட் சப்ளை வந்து கன்ஜஷன் ஆன மாதிரி ஒரு சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போப்ளெக்ஸி, ஃபேஸ் லெட், பல்ஸ் ஹார்ட் அண்ட் ஃபுல் ஃப்ரீக்வெண்ட். ஸோ அப்போப்ளெக்ஸி கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா முகம் வந்து ஃபுல்லுமே செவந்த மாதிரி, பல்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் அண்ட் ஃபுல் அண்ட் ஃப்ரீக்வெண்ட் சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, so breast and mammary keynote, cancer of breast very very important symptoms, very 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 important symptom is breast and mammary gland cancer. Okay, so இது வந்து பார்த்தீங்கன்னா Asterias has a traditional strong association with severe mammary pathology. Okay, so this is traditional Materia Medica association, not evidence that Asteria treats breast cancer அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் பெயின் வந்து எப்படி இருக்குன்னா அக்யூட் லான்சினேட்டிங் பெயின், ஏதோ ஒரு குத்துற மாதிரி ஒரு பெயின் வந்துருக்கும். ட்ராயிங் சென்சேஷன் பெயினும் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸ்வெல்லனாக இருக்குது. டிஸ்டெண்டட் ஆஸ் பிஃபோர் மென்சஸ்க்கு முன்னாடி வீங்கி டிஸ்டன்ஸ் ஆன மாதிரி சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. பிரெஸ்ட் ஃபீல்ஸ் ராயன், ஏதோ உள்ளே இழுத்துருக்க போல் அந்த சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. லிவிட் ரெட் ஸ்பாட்ஸ் பிரேக்ஸ் டிஸ்சார்ஜ் அப்படின்னா என்னென்னா, அந்த பிரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் வந்து லிவிட் ரெட் ஸ்பாட்ஸாக வந்து ப்ரெசென்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அது பிரேக் டவுன் ஆகிட்டு டிஸ்சார்ஜ் வர மாதிரி சென்சேஷன் இருக்கும். ஸோ பிரெஸ்ட்டில் வந்து லிவிட் ரெட் ஸ்பாட், ஸோ அந்த ரெட் ஸ்பாட்டில் வந்து டிஸ்சார்ஜஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ இதான் மெயின் தீமே. ட்ரெடிஷ்னல் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லிவிட் ரெட் ஸ்பாட் பிரேக் ஆகிட்டு அந்த டிஸ்சார்ஜ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். கிராஜுவலி இன்வேடட் என்டையர் breast, very faded order. Lesion is described as gradually involving the whole breast with a very offensive order. அந்த லெஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் பிரெஸ்ட்டுமே வந்து ரொம்ப அஃபென்சிவான ஒரு ஸ்மெல் வந்து வர மாதிரி இருக்கும். எட்ஜஸ் இஸ் பேல் எலிவேட்டட் mammillary hard everted. The edges are described as pale elevated hard and everted. ஸோ அந்த எட்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பிரெஸ்டோட எட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி எலிவேட்டடாக இருக்கும், பேலாக இருக்கும், எலிவேட்டட் ஹார்ட் அண்ட் எவர்டட். ஸோ வெளில வந்து அதிகமாக அந்த மாதிரி சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ மெயின் சிம்டம் பாட்டம் கவர் வித் ரெட்டிஷ் கிரானுலேஷன், த பேஸ் இஸ் கவர் வித் ரெட் கலர் கிரானுலேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். நியூரோலஜிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கெயிட் வந்து அவங்களுக்கு ரொம்ப அன்ஸ்டெடியாக இருக்கும், ஒரு இடத்துல ஒழுங்காக ஸ்டெடியாக நிற்க மாட்டாங்க. மசில்ஸ் வந்து ரெஃப்யூஸ் டு ஒபே த வில். ஸோ த மசில் சீம் டு ரெஸ்பான்ஸ் ப்ராப்பர்லி டு வாலண்டரி கண்ட்ரோல். ஸோ ஒழுங்காக அதாவது நம்ம என்ன சொல்கிறோமோ அது மசில்ஸ் வந்து கேட்காது, ஆப்போசிட்டாக தான் இருக்கும். எபிலெப்சி வந்து பார்த்தீங்கன்னா ட்விச்சிங் ஓவர் தி ஹோல் பாடி 4 or 5 days பிஃபோர் தி அட்டாக். ஸோ வந்து
ட்விச்சிங் வந்து ப்ரெசென்ட் ஆகிடும் 4 or 5, அதாவது எபிலெப்சி வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 4 or 5 days முன்னாடியே வந்து ட்விச்சிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ ஆஸ்டீரியஸ் வந்து பார்த்தீங்கன்னா எபிலெப்சிக்கு முன்னாடி 4 to 5 days முன்னாடி ஹோல் பாடி ட்விச்சிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தே ஹேவ் கான்ஸ்டிபேஷன், தட் இஸ் வெரி அப்ஸ்டினேட் கான்ஸ்டிபேஷன், ஒரு பிடிவாதமான கான்ஸ்டிபேஷன் இருக்கும். தே ஹேவ் ineffectual டு பாஸ் த ஸ்டூல்ஸ், அதாவது மோஷன் பாஸ் பண்ணணும் அந்த சென்சேஷனே அப்படியே அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஸ்டூல்ஸ் வந்து ரொம்ப ஹார்டாக ரவுண்ட் பால்ஸாக இருக்கும், ஆலிவ்ஸ் மாதிரி ப்ரெசென்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. தென் டயரியா வந்து வாட்டரி பவுன் கலரில் இருக்கும். கஷிங் அவுட் த வயலண்ட் ஜெட், ஏதோ ஜெட்டில் வந்து வெளியேற மாதிரி வந்து செம ஃபாஸ்ட்டாக வெளியில் வரும். அண்ட் செக்ஷுவல் ஸ்பியரில் வந்து பார்த்திங்கன்னா உமனில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் ரிலேஷன்ஷிப் தே ஹாவ் similar to murex and sepia. So mammary cancer வந்து they have compared with carbo animalis, coneum and silesia. Epilepsy they are compared with belladonna, calcarea and sulfur. These are the very important notes of Asteria Rubens. So திருப்பி ஒரு ரிவைஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா psychotic miasm, flabby and lymphatic, very irritable. Contraindication வந்து easy excitable. So each sensation aggravation, brain வந்து congestion, face வந்து red and full and frequent pulse இருக்கும். மெமரி பெத்தாலஜி ப்ரெசென்ட்டாக இருக்கும். எப்படிலாம் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா லான்சனேட்டிங் பெயின் இருக்கும், ட்ராயிங் பிரெஸ்ட் பெயின் இருக்கும், பிரெஸ்ட் வந்து மென்சஸ்க்கு முன்னாடி வந்து ஸ்வெல்லன் ஆகிருக்கும், பிரெஸ்ட் ஃபீல்ஸ் ட்ரான் இன்வர்ஸ் உள்ளே எழுத்த மாதிரி இருக்கும், அன்ஸ்டெடி கேட். ஸோ எபிலெப்சிக்கு ஒரு 4 to 5 days முன்னாடி ஓல் பாடிஸ் ட்விச்சிங் இருக்கும், அப்ஸ்டினேட் கான்ஸ்டிபேஷன், ஸ்டூல்ஸ் எல்லாம் ஹார்டாக இருக்கும், ஆலிவ் மாதிரி, ப்ரௌன் வாட்டர் ஜெட் டயரியா வந்து அசாராமில் தான் வரும், இன்க்ரீஸ் செக்ஷுவல் டிசைர் இன் உமன். ஓகே, ஸோ ரிவைஸ் ஃபார் 1 to 5 seconds. We can move on to next remedy, Aurum Metallicum. Okay, now we will study about Aurum Metallicum. The common name is gold, the element. Okay, the constitution வந்து பார்த்தீங்கன்னா sanguine constitution, கருப்பாக இருக்கும் முடி, அப்புறம் கண்ணு முடி எல்லாமே ரொம்ப கருப்பு, அந்த முடி எல்லாமே கருப்பாக வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். lively, restless, anxious about the future. the person வந்து எப்பயுமே எப்படி இருப்பாங்க அப்படின்னா வந்து வெளிப்படையாக வந்து லைவ்லியாக இருந்தாலுமே ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு ரொம்ப பயந்து படப்படப்பாக இருப்பாங்க. ஓல்டு பீப்புள், வீக் விஷன், கார்புலண்ட், டயர்ட் ஆஃப் லைஃப். ஸோ வந்து அவங்க வீக் விஷன் இருக்கும். ஸோ வாழ்க்கையில் எப்பயுமே ஏதோ ஒரு சோர்ந்து போயிட்டு ஏதோ ஒரு மனசு கஷ்டத்தோடு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. கான்ஸ்டியூஷன் broken down by bad effects of mercury and syphilis. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட் எஃபெக்ட் ஆஃப் மெர்க்குரி அண்ட் சிஃபிலிஸ்னால கண்டிஷன்ஸ், அதாவது எல்லா சிம்டம்ஸும் வர மாதிரி சொல்கிறாங்க. சில்ட்ரன் அண்ட் மேல் ஸ்பியர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பின்னிங் பாய்ஸ், லோ ஸ்பிரிட்டட், லைஃப்லெஸ், வீக் மெமரிஸ், லேக்கிங் இன் பாய்ஸ் கோ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை வந்து அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பிடிப்பு இல்லாமல், ஸ்பிரிட் கம்மியாக, லைஃப் ஏன் வாழணும், ரொம்ப மெமரி வீக்காக, ஸோ வைட்டாலிட்டி கம்மியாக, இயல்பான அந்த உற்சாகமே இல்லாமல் ஏனோ இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இருப்பாங்க. ஓகே, சின்ன வயசில் இருக்கிறவங்க. டெஸ்டிஸ் அன்டெவலப்டு மியார் பெண்டன்ட் ஷ்ரெட்ஸ் அப்படின்னா டெஸ்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளர்ச்சியே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது வந்து ஆரம் மெட்டாலிக்கம், அதனால ஞாபகம் வச்சுக்கணும். கான்ஸ்டன்ட்லி டெல்லிங் ஆன் சூசைட். ஸோ வந்து சூசைட் பற்றி எப்படி சூசைட் பண்ணிக்கலாம், எப்போ பண்ணிக்கலாம், அதுலேயே மூழ்கி இருப்பாங்க. ஸோ ப்ரொஃபைல் மெலன்கோல் ப்ளஸ் சூசைட் தாட்ஸ் வந்து எதுலன்னா ஆரம் மெட்டாலிக்கம் தான். சரிங்களா? மெலன்கோல்னால் என்னது, ரொம்ப ஆழமான மனசோர்வு, எப்போ பாரு அதையே நினச்சிட்டு இருக்கிறது, ஃபீல்ஸ் ஹேட்ஃபுல் அண்ட் குவாரல்சம். ஸோ எப்போ பாரு ஒரு பிடிக்காமல், ரொம்ப இரிட்டபிளாக, எப்பவுமே சண்டை சச்சரவோட, வெறுப்போட அந்த மாதிரி இருப்பாங்க. எப்பவுமே சூசைட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் அவங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து லைஃப் வந்து ஒரு பெரிய பர்டனாக இருக்கும், வாழ்க்கையே ஒரு தொடர்ந்து ஒரு சுமையாக ரொம்ப ப்ரெசென்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆஃப்டர் அப்யூஸ் ஆஃப் மெர்க்குரி அப்யூஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஆக்டிவிட்டி, ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்ஈஸி ஹாரிடே, எல்லாத்தையுமே வேகமாக செய்கிறது, ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்காது, ஒரு அமைதியாகவே இருக்க மாட்டாங்க. ஸோ மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரெண்டுத்துலேயுமே வந்து சாங் ட்ரைவ் இருக்கும். ஸோ அதாவது மென்டல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக செய்யணுன்ற அந்த ட்ரைவ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். கேனாட் டூ திங்ஸ் ஃபாஸ்ட் என்னாஃப் அப்படின்னா வந்து அதாவது வேகமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாத மாதிரி அந்த இது இருக்கும். ஸோ அதாவது
எந்த விஷயத்தையும் எவ்வளோ வேகமாக செஞ்சாலுமே அது வேகமாக செய்யாத மாதிரி அவங்களுக்கு இருக்கும். cannot do things fast enough. எவ்வளோ வேகமாக செய்தாலும் போதுமான வேகம் இல்லை போல உணர்வு. அதாவது என்னென்னா எவ்வளோ வேலை செஞ்சாலுமே அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட் பத்தலை அப்படின்ற மாதிரி தோன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆரம் மெட்டாலிக்கம் தான். எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஒரு பயம், கோவம், அதாவது பிடிவாதம், அது மட்டும் இல்லாமல் அவங்க கான்ட்ரடிக்ஷன்ஸ்னால் ஏதாவது ஒன்று முரண்பாடாக செஞ்சுன்னா மார்டிஃபிகேஷன், வெக்ஸேஷன், ட்ரெட் ஆர் ரிசர்வ்டு டிஸ்பிளேஷர், அதாவது என்னென்னா பயம், கோவம், கான்ட்ரடிக்ஷன், அவமானம், ஸோ வெக்ஸேஷன், ஸோ ட்ரெட் அல்லது வெளிப்படுத்தாமல் அடக்கி வைத்த டிஸ்பிளேஷர், அதாவது ஏதோ ஒரு கஷ்டத்தை வந்து அதை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைக்கிறதுனால வர பிரச்சனை தான் எல்லாமே. ஓகே, ஸோ ஓவர் சென்சிட்டிவிட்டி, ப்ளீஸ் கொஞ்சமாக அவங்களுக்கு முரண்பாடாக பண்ணால் கூட அவங்களால வந்து தாங்கிக்க முடியாது. ஸோ உடனே வந்து அவங்க கோவப்படுவாங்க. ஓவர் சென்சிட்டிவ் பெயின், ஸ்மெல், டேஸ்ட், ஹியரிங் அண்ட் டச். ஸோ வந்து இந்த பெயின், ஸ்மெல், டேஸ்ட், ஹியரிங், டச் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. ஹெடேக் வந்து பார்த்திங்கன்னா headache of people, so once again okay, headache of people வந்து பார்த்தீங்கன்னா with dark olive brown complexion. so olive brown மாதிரி இருப்பாங்க காம்ப்ளெக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு they have headache. so sad, gloomy and டாக்கிட்டவுன், அதாவது என்னென்னா எப்பயுமே ஒரு தனிமையாக யார்கிட்டையும் பேசாமல் தனிமையாக இருப்பு போல் அந்த சென்சேஷன் வந்து they'll have. ஓகே, டிஸ்பாண்ட் டு கான்ஸ்டிபேஷன்னா கான்ஸ்டிபேஷன் டெண்டன்சி இருக்கும். ஸோ ஹெடேக் வந்து ஈவன் மைல்டாக ஏதாவது மைண்டுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க அப்படின்னா they'll have headache. ஹேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த சிஃபிலிட்டிக் அண்ட் மெர்குரியல் அஃபெக்ஷன்ஸ்னால அவங்களுக்கு ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கும். விஷன் வந்து ஹெமியோப்பியா, சீஸ் ஒன்லி த லோவர் ஹாஃப். அதாவது வந்து பார்த்திங்கன்னா பார்வை பார்க்குறது வந்து விஷுவல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். அந்த பேஷண்ட் சீஸ் ஒன்லி தி லோவர் ஹாஃப் ஆஃப் த விஷுவல் ஃபீல்டு, லோவர் ஹாஃப் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ சீஸ் ஒன்லி த லெஃப்ட் ஹாஃப். அது வந்து லில்லியம், கார்ப் அண்ட் லைக்கோபோடியமில் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ த சப்ளைடு comparison mentions left-sided visual field loss with lithium carbide lycopodium. lithium carbide lycopodium நம்ம வந்து left half வந்து தெரியும், ஆனால் இதில் வந்து கீழே தெரியும். ஸோ இதில் வந்து lower half வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிறது வந்து aurum metallicum. போன் வந்து பார்த்தீங்கன்னா syphilitic and mercurial affections of the bone வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்ட்ரக்ஷன் வந்து இருக்கும் பெத்தாலஜியில். நேசல் அண்ட் palatine and mastoid போன்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து கேரிஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, நோஸ் அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒசீனா, ஒட்டோரியா, எக்ஸசிவ்லி ஃபெசிலி டிஸ்சார்ஜ், அதாவது ஒசீனா, ஒட்டோரியா இந்த ரெண்டு கண்டிஷன்லையுமே வந்து ஃபெட்டி டிஸ்சார்ஜ், ரொம்ப துர்நாற்றமான ஒரு நாற்றம் வந்து அடிக்கும். ஸோ பெயின் வந்து மோஸ்ட்லி வேர்ட்ஸ் அட் நைட், ட்ரைவ் டு டிஸ்பேர் அப்படின்னா என்னன்னா ப்ரொஃபவுண்ட், அதாவது சிவியர் அவங்க சிம்டம்ஸை பொறுத்து அவங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையே இருக்காது, இது சரியா அவங்க அப்படி நம்பிக்கையே இருக்காது. அவங்க சிம்டம்ஸை பார்க்குறப்போ வந்து இது சரியா ஆகாது, அந்த மாதிரி ஒரு சென்சேஷன் ஆகிடும். யுட்ரஸ் வந்து ப்ரொலாப்ஸ் இருக்கும் அண்ட் இன்டியூரேட்டட் யுட்ரஸ். ஓகே, ஃப்ரம் ஓவர் ரீச்சிங் ஆர் ஸ்ட்ரெயினிங். ஓவர் ரீச்சிங் இல்லைனா ஸ்ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா யுட்ரைன் கம்ப்ளைண்ட், அதாவது எக்ஸசிவ் ஸ்ட்ரெச் பண்ணுறதுனாலையோ இல்லை ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனாலையோ தே வில் கெட் திஸ் யூட்ரைன் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்பர்ட்ரோபி வந்து பார்த்திங்கன்னா they are comparing this uterine hypertrophy because ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப வேலை செஞ்சு அது மூலயமா வந்து they will get this hypertrophy. Okay, so menstrual and uterine affections with great melancholy. ஸோ இந்த மென்ஸ்ட்ரல் கம்ப்ளைண்ட்டும் சரி யூட்ரைன் கம்ப்ளைண்ட் ரெண்டு கம்ப்ளைண்ட்டுமே வந்து ரொம்ப கஷ்டமாக ஒரு துயரமாக இருக்கிற மாதிரி they will feel along with this. ஓகே, menstrual period வந்து பார்த்தீங்கன்னா during menstruation all the symptoms get worse, this is the main symptom. and foul breath வந்து puberty girls வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஹார்ட்டில் வந்து sensation as if heart stood still, எப்படி இருக்குன்னா இது அதாவது ஹார்ட்டை நின்ற மாதிரி சென்சேஷன் வந்து aurum metallicum வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. as though it ceased to beat and suddenly gave one hard thump. அப்படின்னா என்னென்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் அந்த ஹார்ட்டே நின்ன மாதிரி ஒரு சென்சேஷன், அப்புறம் திடீர்னு ஒரு தம்ப் கொடுப்பது போல் தம்ப் கொடுக்குற மாதிரி அந்த ஒரு சென்சேஷன் வரும். ஹார்ட்டே நின்ற மாதிரி ஒரு சென்சேஷன், அப்புறம் டக்குன்னு வந்து ஒரு தம்ப் கொடுக்குற மாதிரி சென்சேஷன் இருக்கிறது வந்து aurum metallicum தான். ஓகே,
ஸோ வெரி ஹை ஹீல்ட் ஹார்ட் ஸ்டாப், சடன் ஹார்ட் டம், வயலண்ட் பால்பிட்டேஷன், படன்னு அடிச்சுக்கும், ஆன்சைட்டி இருக்கும், வித் கன்ஜெஷன் ஆஃப் பிளட் டு ஹெட் அண்ட் செஸ்ட் ஆஃப்டர் எக்ஸர்ஷன். அதாவது எக்ஸர்ஷனுக்கு அப்புறமேட்டு அதை பயத்தோடு சேர்ந்து ஹெட்லேயும் செஸ்ட்லேயும் வந்து கன்ஜெஷன் வந்து சென்சேஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். பல்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால், ஃபீபிள், ரேப்பிட், இரெகுலராக இருக்கும். பல்ஸ் வந்து நல்லா வச்சுக்கோங்க, ஸ்மால், ஃபீபிள், ரேப்பிட் அண்ட் இரெகுலர். இது ஆரம் மெத்தோட பல்ஸ். விசிபிள் breathing of carotid. Okay, visible beating of carotid and temporal arteries. So carotid and temporal arteries வந்து beat பண்றது வந்து நம்மளால விசிபிளா பார்க்க முடியும். Fatty degeneration of the heart is also present. This is a very important point. So ஆரம்பத்தோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்க்கலாம். ஓகே, ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா they are compared with Asafoetida, Calcarea, Platinum, Sepia, Tarantula, especially in the bone and uterine diseases. And Aurum follows and is followed by the well by Syphilinum. Syphilinum வந்து நல்லா follows well பண்ணும். சிமிலராக வந்து பார்த்தீங்கன்னா Asafoetida, Calcarea, Platinum, Sepia, Tarantula, especially in the bone and uterine diseases வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அக்ரவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட், லைங் டவுன், மென்ஸ்ட்ரல் கம்ப்ளைண்ட் அப்போ வந்து ரொம்ப அதிகமாக கம்ப்ளைண்ட்ஸ். அம்லரேஷன் வந்து வார்ம் அண்ட் மார்னிங் அண்ட் சம்மர் இஸ் அம்லரேஷன். கோல்டு அக்ரவேஷன், அம்லரேஷன், வார்ம், அதுதான் முக்கியமாக. சரிங்களா? அண்ட் முக்கியமாக இன்னொன்று வந்து என்னென்னா லைங் டவுன் வந்து எங்களுக்கு வந்து வேர்ஸாக இருக்கும். படுத்தா அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே அதிகமாகிடும். ஸோ மென்டல் எக்ஸர்ஷன் அதிகமாக வந்து இதை பற்றி லைட்டாக யோசிச்சாலே அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து அதிகமாகிடும். ஸோ ரிவிஷன் மாதிரி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவங்க மைண்ட் வந்து இப்போ ப்ரொஃபன், மெலன்கோலிக், லைஃபே ஒரு பர்ன் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சூசைட் தாட்ஸ் எப்பயுமே இருக்கும். கான்ட்ராடிக்ஷன் வந்து கொஞ்சமாக கான்ட்ராடிக்ஷன் பண்ணால் தே வில் பிகம் வெரி மெலன்காலிக். பெத்தாலஜிக்கல் பேக்ரவுண்ட் வந்து சிஃபிலிட்டிக் அண்ட் மெர்கூரியல். பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா போன் வந்து டிஸ்ட்ரக்டிவ் பெத்தாலஜி, நோஸில் வந்து ஒசீனா, இயர் ஓட்டோரியா, யூட்ரஸ் வந்து ப்ரொலாப்ஸ் அண்ட் இன்டுரேஷன், ஹார்ட்ல வந்து பால்பிட்டேஷன் அண்ட் ஸ்டான்சில் சென்சேஷனாக டக்குன்னு ஹார்ட் இந்த மாதிரி சென்சேஷன் வந்து இருக்கும். சடனாக வந்து ஹார்ட் தம்ப் வந்துடும். பல்ஸ் வந்து ஸ்மால், ஃபீபிள், ரேப்பிட் அண்ட் இர்ரெகுலர் இருக்கும். மொடாலிட்டி வந்து வேர்ட்ஸ் வந்து கோல்ட் அண்ட் லையிங் அண்ட் மென்டல் எக்ஸர்ஷன். பெட்டர் வந்து warmth and summer. Okay, so we have completed these 3 remedies. We'll see in the next video. Thank you.